நாம கடன் வாங்கி ஒரு வீடு கட்டியிருப்போம். அந்த வீடு புது வீடு கட்டுறதை வச்சு நம்ம வீட்டு பெண் குழந்தைக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கலாம், இல்லை திருமணம் பண்ணி வைக்கலாம். இந்த வீட்டை ஒரு இதுவாக காட்டணுன்றதுக்காக நம்ம கடன் பட்டு அந்த வீட்டை கட்டியிருப்போம். வீடு கட்டிட்டானே அப்படின்ற அந்த கண் திருஷ்டி. இல்லை பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு ரொம்ப ரதி மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப நாளாக மாப்பிள்ளை பார்த்துட்டே இருப்பாங்க, மாப்பிள்ளையே அமையாது. ஆனால் நம்ம வீட்டு பொண்ணுக்கு உடனே மாப்பிள்ளை பார்த்து உடனே கல்யாணம் நடந்துடும். அது அவங்களுக்கு ஒரு பெரிய கந்திருஷ்டியாக நம்ம மேலே பாய்ச்சுவாங்க. இந்த கந்திருஷ்டி நம்மளை செயல்பட விடாமல் முடங்கி போட்டுரும். இல்லை நம்ம எடுத்த செயல்கள் அடுத்த லெவலுக்கு போகாமல் அங்கேயே முடங்கிடும். அந்த அளவுக்கு வீரியமானது இந்த கந்திருஷ்டிங்கிறது. இதனால தான் நம்ம முன்னோர்கள் கல்லடி பட்டாலும் பரவாயில்ல, கண்ணடி மட்டும் பற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க. வணக்கம். இன்று கண் திருஷ்டி பேச போறோம். இந்த கண் திருஷ்டிங்கிறது நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு கண் திருஷ்டி வரும். உங்களுடைய சொந்த வாழ்க்கையில நீங்க என்ன மாதிரி தடைகள் அனுபவிக்கிறீங்க, நீங்க என்ன மாதிரி தடைகளை தாண்டி வந்திருக்கீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க, எவ்வளவு சவால்களை சந்திச்சு நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்றது உங்களுக்கு மட்டுமே தெரியும். உங்களுடைய வெளி தோற்றம், நீங்க ஒரு நல்ல ட்ரெஸ் போடுறீங்க, ஒரு கார் வச்சிருக்கீங்க, வீடு கட்டியிருக்கீங்க, இல்ல உங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்குது, நீங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் நடந்துருச்சு, அது மற்றவங்களுக்கு தெரிய வரும்போது அவருடைய மனநிலை அது கண் திருஷ்டியாகத்தான் மாறுகிறது. நீங்க எவ்வளவுதான் இயல்பா இருந்தாலும் உங்களை பார்ப்பவருக்கு அது பிரம்மாண்டமா தெரிய வாய்ப்பு இருக்கு. சோ இப்போ நீங்க ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா நீங்க கசங்கிய உடையோட நீங்க அந்த ஆபீஸ் போக முடியாது. குறைந்தபட்சம் அயன் பண்ணி ஒரு நல்ல ஷூ சாக்ஸ் போட்டு டை போட்டு அப்படிதான் போகணும். இல்ல ஒரு பைக்ல போகணும், இல்ல கார்ல போகணும். சாயந்தரம் வரும்போது ஒரு குறைந்தபட்ச ஒரு அலங்காரத்தோட தான் நீங்க திருப்பி வரணும். ஏன்னா நீங்க ஒரு பொறுப்பான ஒரு இடத்துல இருப்பீங்க, பதவியில் இருக்கு. இதெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு பேசிக் நீட். ஆனா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவருக்கு வேலையே இல்லாம இருக்கலாம். அவரு பொழுதுக்கும் ஒரு கசங்கன உடல், ஒரு கசங்கன லுங்கியோட ஒருத்தன வாழ்க்கை நடத்திட்டு இருக்கலாம். அவர் கடந்து வந்த பாதை வேறு, நீங்கள் கடந்து வந்த பாதை வேறு. ஆனா இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சம் இந்த ஜாதகம் ஒவ்வொருத்தருக்கும் அவரவருக்கான சவால்களையும் அவரவருக்கான தடை தாமதங்களையும் கொடுத்துதான் அவங்களை கொண்டு வந்துட்டு இருக்கு. ஆனா பொதுமக்களுடைய பார்வைக்கு உங்களுடைய ஒரு பக்கத்து வாழ்க்கை தான் தெரியுமே தவிர உங்களுடைய இன்னொரு பக்கம் தெரியாது. அப்போ அவங்க பார்க்கிற பார்வைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் போது அந்த கதிர்வீச்சுகள் உங்களுக்கு கண் திருஷ்டியாக நிச்சயமாக மாறுகிறது. நாம எல்லோருமே அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு கட்டத்துல நம்ம கண் திருஷ்டி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரியும். தேவையற்று நமக்கு சில அசௌகரியங்கள் வரும்போது அது கண் திருஷ்டி தான், சர்வ நிச்சயமாக கண் திருஷ்டி தான். சோ அதிலிருந்து நம்ம தற்காத்துக்க செய்ய வேண்டிய விஷயங்களை நான் இன்னைக்கு சொல்றேன். மிக மிக முக்கியமான மிக மிக நல்ல பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள். இதை கடைபிடிக்கிறதுக்கும் இதை செயல்முறைப்படுத்துறதுக்கும் ரொம்ப சுலபமானது. மிக அதிக பொருட்செலவு இல்லாத, நேர விரயம் இல்லாத, எல்லோராலும் எல்லா இடங்கள்ல இருந்தும் செய்யக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு பரிகாரம் தான். நாம கடன் வாங்கி ஒரு வீடு கட்டியிருப்போம். அந்த வீடு புது வீடு கட்டுறதை வச்சு நம்ம வீட்டு பெண் குழந்தைக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கலாம், இல்லை திருமணம் பண்ணி வைக்கலாம். இந்த வீட்டை ஒரு இதுவாக காட்டணுன்றதுக்காக நம்ம கடன் பட்டு அந்த வீட்டை கட்டியிருப்போம். வீடு கட்டிட்டானே அப்படின்ற அந்த கண் திருஷ்டி. இல்லை பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு ரொம்ப ரதி மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப நாளாக மாப்பிள்ளை பார்த்துட்டே இருப்பாங்க, மாப்பிள்ளையே அமையாது. ஆனால் நம்ம வீட்டு பொண்ணுக்கு உடனே மாப்பிள்ளை பார்த்து உடனே கல்யாணம் நடந்துடும். அது அவங்களுக்கு ஒரு பெரிய கந்திருஷ்டியாக நம்ம மேலே பாய்ச்சுவாங்க. இல்லை இன்னொரு இது என்ன ஆகும்னா, இந்த கந்திருஷ்டி நம்மளை செயல்பட விடாமல் முடக்கி போட்டுரும். இல்லை நம்ம எடுத்த செயல்கள் அடுத்த லெவலுக்கு போகாம அங்கேயே முடங்கிடுது. அந்த அளவுக்கு வீரியமானது இந்த கண் திருஷ்டிங்கிறது. அப்போ என்ன மாதிரி விளைவுகளை கொடுக்கும்னா, நமக்கு தலை வலிக்கிறது, இல்ல இந்த முதுகு தண்டுவடம் வலிக்கிறது, கால் வலிக்கிறது, முட்டி வலிக்கிறது. நீங்க இது மருத்துவமும் இது கிடையாது. இது என்ன மருத்துவம் செயல்படாது. நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வலி வேதனை மட்டும் உங்களுக்கு அப்படியே இருக்கும். அப்ப இது முழுக்க முழுக்க கண் திருஷ்டிங்கிறத நீங்க உணர முடியும். அப்ப இதற்கு மருத்துவத்தையும் தாண்டி இது ஒரு ஆன்மீக ரீதியாக இதை கண் திருஷ்டியை கழிக்கிறது அப்படிங்கிற அந்த செயல்முறை மூலமா தான் இதை நீங்க நிவர்த்தி பண்ண முடியும். இதனாலதான் நம்ம முன்னோர்கள் கல்லடி பட்டாலும் பரவாயில்ல, கண்ணடி மட்டும் பற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த முன்னோர்களும் முட்டாள்கள் இல்லை. அவங்க எல்லாம் நாம இப்ப இன்னைக்கு படுற கஷ்டத்தை அவங்க நமக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கடந்து வந்ததுனால நமக்கு சொல்வடைகளா பழமொழிகளை நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப கல்லடி பட்டாலும் நமக்கு அதுக்கு மருந்து இருக்கு, கண்ணடிக்கு மருந்து கிடையாது. அதனாலதான் ரொம்ப கவனமா இருக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி கொடிய இந்த கண் திருஷ்டியில இருந்து நீங்க நிவர்த்தி ஆகிறதுக்கு இப்ப நான் சொல்ல போற அந்த பரிகாரங்களை செயல்முறைப்படுத்தி நிச்சயமாக நீங்க இதில் வெற்றி காண முடியும். இப்ப ஃபர்ஸ்ட் திங், இது சனிகிரக சாந்தின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு தடவை பண்ணா போதும், அடிக்கடி பண்ணுங்கிறது கிடையாது. ஆனா ஒரு தடவை பண்ணணும். ஒரு சனிக்கிழமை பொழுது இதை பண்ண போறீங்க. ஒரு சாயந்தரம் 6 மணிக்கு முன்பாக பகல் நேரத்துல ஒரு அழுக்கு துணி இல்லைன்னா கருப்பு துணி, அதுல ஒரு கையளவு எள்ளு, கருப்பு எள்ளு, அதை அந்த துணியில போட்டு முடிச்சு போட்டுட்டு உங்க வீட்டுடைய உறுப்பினர்கள் எல்லாருக்கும் தலையை சுத்திட்டு 3 தடவை சுத்திட்டு அதுக்கப்புறமா அந்த துணியோட சேர்ந்த அந்த எள்ளு
அந்த அழுக்கு துணி இல்லை கருப்பு துணியோட சேர்ந்த இந்த எள்ளை பாதுகாப்பான முறையில் வீட்டுக்கு வெளியிலையோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ ஒரு நல்ல இடத்துல ரெண்டுத்தையும் அந்த துணியோட சேர்ந்து இந்த எள்ளு எரியணும். அது எரிச்சிடுங்க, பொசுங்க எரிஞ்சு சாம்பல் ஆயிடணும். அதன் பிறகு அந்த சாம்பலை நீங்க குப்பையில போட்டுடுங்க. இதை சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணுங்க. இது ஒரு முறை பண்ணா போதும். அதே போல அடுத்து ரெண்டாவது நான் சொல்லக்கூடிய இப்ப 4 விஷயம் சொல்ல போறேன். இந்த 4ல உங்களுடைய சூழலுக்கு எது சரியா பொருந்தி போகுதோ இல்லை எது ஃபீஸிபிளா கம்ஃபர்டபுளா இருக்குமோ அதை எடுத்து பண்ணுங்க. ஒன்றை விட ஒன்று சிறப்பானது தான், ஒன்றை விட ஒன்று சளைச்சது இல்லை. நான் சொல்ல போற 4 விஷயங்களுமே ரொம்ப பர்ஃபெக்டா உங்களுக்கு பலன் கொடுத்துரும். அதனால ரொம்ப கவனமா உங்களுக்கு ஏதுவான பரிகாரத்தை தேர்ந்தெடுத்து கடைபிடிச்சிடுங்க. அதே போல ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, இது குருதின்னு சொல்லுவாங்க, எப்படின்னா மஞ்சளையும் சுண்ணாம்பையும் ஒன்றா கலந்தீங்கன்னா அது சிவப்பு நிறத்துல மாறும். அதை ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய நிலத்துல உங்க வீட்டுல சுத்திலும் 8 திக்கிலும் அதை அப்படியே ஊத்தி விட்டுருங்க. இது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பகல் நேரத்துல பண்ணணும். அடுத்து மூன்றாவது ஒரு பௌர்ணமி அன்னைக்கு மாலை நேரத்துல பீச், உங்க ஊர்ல பீச் இருந்ததுன்னா பீச்சில் போய் நல்லா குளிச்சுட்டு அந்த பீச் தண்ணியும் ஒரு பாட்டில் எடுத்துட்டு வந்து உங்க வீட்டுல எல்லா இடங்களையும் தெளிச்சு விட்டுட்டீங்கன்னா நிச்சயமா இந்த கண் திருஷ்டியிலிருந்து மிகப்பெரிய ஒரு நிவர்த்தி கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து நான்காவது ஒரு வெள்ளி செவ்வாயில வெண்கடுகும் குங்குளியமும் சாம்பிராணியா சேர்த்து போட்டு அந்த புகையை உங்க வீட்டுல எல்லா இடங்கள்லயும் அந்த தூபம் வந்து எல்லா இடத்துக்கும் போற மாதிரி நீங்க சாமி கும்பிட்டுருங்க. வெள்ளி செவ்வாயில இதை பண்ணுங்க. மிக மிக நிச்சயமாக இந்த நாள்ல எதை செஞ்சாலும் உங்களுக்கு இந்த கண் திருஷ்டியிலிருந்து முழுமையான நிவர்த்தி கிடைக்கும். குறிப்பா இந்த தனி வீடு இல்லை சார், நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோம், நாங்கள் சின்ன ஃபிளாட்ல இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு இந்த வெண்கடுங்கும் குங்குளியமும் அந்த தூபத்துல வந்து சாம்பிராணியோட சேர்ந்து போடும்போது அது நல்ல பலன் கொடுக்கும். அந்த மாதிரி அமைப்புள்ள வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல சிறப்பா கை கொடுக்கும். இதை வெள்ளி செவ்வாயில பண்ணும்போது நிச்சயமா அந்த கண் திருஷ்டியிலிருந்து நீங்க நிவர்த்தியானதை நீங்க உணர முடியும். அந்த பாடி ஏக்ஸ், அந்த உடம்புல அங்கங்க வலிக்கிறது, வேதனைப்படுறது, எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா வலி வேதனை மட்டும் அப்படி இருக்கு. கால், அந்த உள்ளங்கால் அதெல்லாம் ரொம்ப அப்படி பெயினா இருக்கும். அந்த பேக் பெயின் இதெல்லாமே கண் திருஷ்டியால வரக்கூடியதுதான். நாம இயல்பாக இருந்தாலும் நம்மளை எல்லாம் யார் கண் வைக்க போறாங்க? என் வாழ்க்கையே இப்படி மோசமா இருக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். உங்களுக்கு உங்க வாழ்க்கை ரொம்ப இயல்பாகவும் சிம்பிளாகவும் இருக்கிறதாக தோன்றலாம். ஆனால் வெளிப்பார்வைக்கு அது நிச்சயமாக வேறு வகையான ஒரு தோற்றத்தை தான் கொடுக்கும். நமக்கும் கீழே கோடி பேர் இருந்தாலும் அப்போ உங்களை பார்த்தும் கண்ணு வைக்கிறதுக்கு ஆள் உண்டு. அப்ப நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் இந்த பரிகாரங்களை நீங்க செஞ்சுக்கும் போது உங்க நிலையிலிருந்து நீங்க பரிகாரத்தை செய்யும் போது உங்களுடைய கண் திருஷ்டியிலிருந்து நீங்க கண்டிப்பாக வெளியில் வர முடியும். நிச்சயமா இதெல்லாம் செயல்முறைப்படுத்தி வெற்றி அடைஞ்சுக்குங்க. நன்றி. ஜாதகம் பார்க்கறதுக்கும், வாஸ்து பார்க்கறதுக்கும், பிரசன்னம் பார்க்கறதுக்கும், உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கான தீர்வுகள், உங்களுக்கான ஃபியூச்சர் பிளான்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் இது எல்லாமே தருவதற்காக வெளிநாட்டு பயணங்கள், துபாய், சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா இந்த மாதிரியான வெளிநாடுகளுக்கு நாங்கள் நிறைய பயணங்கள் செய்ய இருக்கிறோம். அந்த நாட்டை சேர்ந்த நேயர்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா கீழ்கண்ட எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் போட்டுக்கோங்க. நாங்கள் அடுத்தடுத்த பயணங்கள் தேதிகள் எங்கே அப்படிங்கிறதாலுமே நான் வந்து இந்த சேனலில் தெரிவிப்பேன். ஃபேஸ்புக்லேயும் நான் அப்டேட் பண்ணுவேன். ஃபேஸ்புக் மற்றும் மற்ற சோஷியல் மீடியாஸில், சமூக வலைதளங்களில் முறைப்படி அறிவிப்பேன். நீங்கள் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை போட்டுக்கோங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கான முன்பதிவை நீங்கள் வெகு சீக்கிரத்தில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப லிமிட்டடாக, ரொம்ப கம்மியான நபர்களுக்கு பார்க்குறது தான் என்னுடைய எண்ணம். அதனால் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய தேதி, என்னைக்கு வர்றேன், எப்போ வர்றேன், அந்த வென்யூ எல்லாத்தையும் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு முறைப்படி அது அனுப்பி வைக்கப்படும். ஸோ முன்பதிவுக்கு கீழ்கண்ட எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி.